ஓகே गाइस, போன வீடியோல தான் மும்பையை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருந்தேன். மும்பை கம்பேக் கொடுத்துட்டானுங்க. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி பயங்கரமா இருந்துச்சு. வாங்கரேல சீன் பண்ணிட்டானுங்க. சாம்பியன் டீம்ஸ் காமிச்சிட்டானுங்க. பேக் டு ஃபார்ம் வந்துட்டானுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ மறுபடியும் மட்டமா விளையாண்டு தோத்தானுங்க. அதாவது நான் எல்லா மும்பை இந்தியன்ஸ் ரிவ்யூ வீடியோலையும் என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கே வீடியோல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஜெயிக்கிறதுக்கே விளையாட மாட்டேங்கிறானுங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். அதே தான் நடந்துச்சு இந்த மேட்ச்லயும். கிட்டத்தட்ட எல்லா மேட்ச்லயும் ஸ்டார்டிங் நல்லா இருக்கு. அந்த மிட் ஓவர்ஸ்ல வந்துட்டு அடிக்கவே மாட்டேங்கிறானுங்க. டெஸ்ட் மேட்ச்மே ஆடுறானுங்க. ரெக்வயர் ரேட்டை ஏத்திட்டே போறானுங்க. நான் இன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது எனக்கு டூ மைண்டடா பார்த்துட்டு இருந்தேன் உட்காந்துட்டு. உண்மையிலேயே நான் கிரிக்கெட்டை தான் பாக்குறேனா இல்ல பிசினஸ் எதுவும் பார்த்துட்டு இருக்கேனா இல்ல என்ன ஏமாத்திட்டு இருக்கானுங்களா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். உண்மையிலேயே மும்பை தான் நல்லா விளையாடலையா இல்ல பர்பஸா தோக்குறானுங்களா இவனுங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு மேட்ச். இன்னைக்கு அப்படிதான் இருந்தது உண்மையிலே மேட்ச். எதுக்கு உருட்டுறான்னு தெரியல. திலக் வர்மா உருட்டுறான் பாத்தீங்களா? திலக் வர்மா சென்னையில வச்சு நான் லைவ்ல போய் பார்த்தேன். சென்னையில அந்த இந்தியா மேட்ச், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் வந்து லைவ்ல போய் பார்த்தேன். கடைசி வரை நின்று ஒரு 75 என்னமோ அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டு இருவான். டீம்ல எல்லாரும் அவுட் ஆயிட்டு இருக்கும் போது அவன் இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கான். உட்கார்ந்து மேட்சை ஸ்லோ பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல. ஃபர்ஸ்ட் இந்த ஹர்திக் பாண்டியாக்கு வரேன். திலக் வர்மாவை வெளியே ரிட்டையர் ஹேட்னு போட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன கான்ட்ரவர்சியா தான் இருக்குது ஃபுல்லா. எதுக்கு திலக் வர்மா வெளியே போனா ரிட்டையர் ஹேட்டா? சரி போயிட்டான், மொமெண்டம் கிடைக்கல. சாட்னர் உள்ள கொண்டு வந்தியா? அப்புறம் சாட்னருக்கு எதுக்கு ரன் கொடுக்கல? சரி இப்ப நீ திலக் வர்மா வெளியே எடுத்துட்ட, நான் சாட்னர் உள்ள கொண்டு வரேன், எனக்கு பெரிய ஹிட் அடிக்கிறதுக்கு சாட்னர் கரெக்டா இருப்பான், திலக் வர்மா இப்ப தேவையில்லை, அவனுக்கு இன்னைக்கு பேட்லேயே பட மாட்டேங்க அப்படின்னு நீ சாட்னர் உள்ள கொண்டு வந்தனா அப்ப ரன் ஓடும் போது அவனுக்கு ரன் கொடுக்கணும்ல. இவர் ஓடாம இவரே நின்னுட்டாரு, நான் இன்னைக்கு ஒரு 4 6 அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி. எதுக்கு இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இது ஒரு ஃபேஷனாவே வச்சிருக்காங்கன்னு தெரியல. நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி. அந்த சைடு ஒருத்தன் சரக்கு இருக்கு பேட்டிங் பண்றதுக்கு அப்படின்னா அவனை விடுங்க, அவன் அடிப்பான். அவன் நீ அடிக்கிறே இல்லையா, அவன் அடிக்கட்டும். இதே மாதிரி முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் டோனியை குறை சொல்றேன்னு சொல்லல, ஓகேவா? திருப்பி ஆரம்பிச்சிருவானுங்க. 2014ல ஒரு T20 சீரிஸ் நடந்துச்சு எட்ஜ்பாஸ்டன்ல, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. அதுலயும் இதே மாதிரி தான். லாஸ்ட் 2 பால்ஸ்ல 5 ரன்னோ என்னமோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். விராட் கோலி உயிரை கொடுத்து விளையாண்டுட்டு இருப்பான் அன்னைக்கு. 66 ரன்னோ என்னமோ அடிப்பான். தோனியும் வருவாரு, நல்லா தான் விளையாடுவாரு. லாஸ்ட் 2 பால்ஸ்ல 5 ரன் எடுக்கணும் இருக்கும். நான் ஸ்ட்ரைக்கர்ல அம்பத்தி ராயுடு இருப்பான். அம்பத்தி ராயுடு வாயை திறந்தா ஒரு பய கேட்க முடியாது, கரெக்டா? ஏன்னா அவன் வாயை திறந்தாலே லூசு பயமாய் தான் பேசிட்டு இருப்பான் அம்பத்தி ராயுடு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா பேட்டிங் நல்லா பிடிப்பான். பேட்டிங் வெயிட்டா தான் பிடிப்பான் சொல்ல போனா. அவ்வளவு வெயிட்டான நல்லா பிடிப்பான், ஓகே. ஆனா தோனி என்ன பண்ணுவாரு, ரன் ஓட மாட்டாரு. நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பால் வரும், பிரஷர் வரும், அடிக்க முடியாது, இந்தியா தோத்துருவாங்க. இதே தான் நடக்கும். இதே தான் தலைவன் இன்னைக்கு பண்ணிட்டு இருந்தான் ஹர்திக் பாண்டியா. உட்காந்துட்டு ஒருத்தனை வெளியே போட்டு நான் உள்ள கொண்டு வரேன்னா அவன்கிட்ட சரக்கு இருக்குன்னு தானே கூட்டு வரேன். அப்ப அவனை ஆட விட வேண்டியதானே. அவனையும் ஆட விடல, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவனும் அடிக்கல. பிரஷர் ஏன் பிரஷரை தூக்கி தலையில போட்டுட்டு இல்ல. எந்த மென்டாலிட்டியில ஹர்திக் பாண்டியா ஆடுறான்னு எனக்கு தெரியணும். இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா சூப்பரா பவுலிங் போட்டான். 5 விக்கெட் எடுத்தான், குறையே இல்லை, நல்லா போட்டான். பட் நிறைய பவுலர்ஸ்ல எல்லாரும் பவுலர்லயும் அடியெல்லாம் பயங்கரமா விழுந்துச்சு. பல ட்ரெண்ட் போல்ட் வந்துட்டு இந்த பழைய போல்ட் மாதிரிலாம் போட மாட்டேங்கிறேன். அந்த ஃபுட்பால் போல்ட் மாதிரிலாம் அந்த ஸ்கோர் போர்ட்ல வந்துட்டு 2 3 அப்படின்லாம் இருக்கும் தெரியுமா, பவர் பிளேல. அந்த மாதிரிலாம் ட்ரெண்ட் போல்ட் போடல. ஏதோ பாட்டி கடமைக்கு ஏதோ போட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கிறான். தீபக் சஹர், ஐயோ அவனை சும்மா அடங்க, ஏதாவது சொல்லிட போறேன். அவனே எதுவும் சொல்ல, சாட்னர் பால்லையும் அடி விழுந்துச்சு. இந்த ஹர்திக் பாண்டியா குறை அந்த குஜராத் மேட்ச்ல இதே மாதிரி தான் பண்ணான். உட்கார்ந்து டெஸ்ட் மேட்ச் 2 பிரஷரை கொண்டு வந்து கடைசி வந்து அடிக்க முடியாம போச்சு, அவுட் ஆயிட்டு போனான். இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா எல்லாரும் உட்கார்ந்து அப்படிதான் விளையாடுறாங்க, உருட்டுறானுங்க. உருட்டி ஏன் பிரஷர் கொண்டு போறீங்க? இல்ல எதுவும் நான் வந்துட்டு பின்னாடி அடிச்சுக்கிடுவேன், என்னால அடிக்க முடியும், 7-8 6 அடிக்க முடியும்ன்ற பிளான் இருக்கு. அது வந்துட்டு சில சமயம் நடக்கும். அது வந்துட்டு ஹர்திக் பாண்டியா கரியர்ல முன்னாடி அதெல்லாம் நடந்திருக்கு. இந்த 33 பால்ஸ்ல வந்துட்டு 91 என்னமோ அடிப்பான் கொல்கட்டாவோட. அந்த மேட்ச் சோத்துருவாங்க, நான் சமையல் ஆடுவான். இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஹர்திக் பாண்டியா அடிக்கிறது அதெல்லாம் ஓகே. பட் அதுக்காண்டி எல்லா மேட்சும் நான் வந்துட்டு கடைசி பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு எடுத்துட்டு போனா பிரஷர் தான் அதிகமாகும். திடீர்னு ஒரு மேட்ச் அதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு அப்படிதான் விளையாண்டுட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு. சூரியகுமாரே வந்துட்டு பிரஷர்ல தான் லேண்டமா இருந்தா. 67 ரன்ஸே வந்துட்டு உட்காந்து பிரஷர்ல தான் லேண்டமா இருந்துச்சு. ஐயோ அடிக்க முடியாதோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா திலக் வர்மாக்கு இன்னைக்கு ஒண்ணுமே பட மாட்டேங்க. திலக் வர்மா என்ன பண்றானே தெரியல. திலக் வர்மா உட்காந்துட்டு, ஏன்னா இன்னைக்கு தலைவர் ரோஹித் சர்மா வரல, இன்ஜுரின்ட்டாங்க. நான் நம்பவே மாட்டேன், இந்த இன்ஜுரி கதெல்லாம் நம்பவே மாட்டேன். இந்த கிரிக்கெட்ல மட்டும் இன்ஜுரி, இந்த சின்ன நிகழ் இருக்கு அப்படிம்பாங்க, அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. ஒரு ரெஸ்ட்டுக்காக தான். ரோஹித் சர்மாக்கு மொமெண்டம் சரியில்லை, அதனால ஒரு ரெஸ்ட் விட்டுட்டு ஓப்பனிங் பில் ஜாக்சன், ரிங்கல்டனையும் கூட்டு வந்தாங்க. டாஸ் ஜெயிச்சது ஹர்திக் பாண்டியா தான். நாங்க பவுலிங் போடுறோம், ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்டு.
எனிவே ஹர்திக் பாண்டியா இஸ் கோயிங் டு பவுல். அது நமக்கு நல்லாவே தெரியும். எப்படி இருந்தாலும் ஃபீல்டிங் தான் பண்ண போறான் அப்படின்னு. போன வருஷத்துல இருந்து அதான் பண்ணிட்டு இருக்கான். போன வருஷத்துல எத்தனை வாட்டி தோத்தானுங்க, ஹர்திக் பாண்டியா எப்படி கலாச்சாருங்க. இருந்தாலும் டாஸ் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான், பவுலிங் தான் எடுத்துக்கிட்டே இருக்கான். எடுக்கிறானுங்க தோக்குறானுங்க, எடுக்கிறானுங்க தோத்துக்கிட்டே இருக்காங்க. இதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பேட்டிங் வந்து நான் சொன்ன மாதிரி தான், இந்த ஃபர்ஸ்ட் 3 பேர் தான் பிரச்சனை இந்த LSG-ல அப்படின்னு. அடிச்சானா ஏடன் மார்க்கரம், மிச்சல் மார்ஷ் மரணடி அடிக்கிறான், எவனை பார்த்தாலும் அடிக்கிறான், மரியாதையே இல்லாம 60 ரன்னு. ஏடன் மார்க்கரம் வந்துட்டு 7 ரன்ல இருக்கான், மிச்சல் மார்ஷ் 60 ரன்ல இருக்கான். சரி, அவன் அடிச்சு முடிச்சவன அவன் தான் அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டான் போது, அதுக்கப்புறம் ஏடன் மார்க்கரம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் அடிச்சு முடிச்சோன மார்க்கரம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே, இப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. புறன் இன்னைக்கு ஆடல. பட் இந்த பதோனி ஹேமந்த் பதானியா ஆயுஷ் பதோனிலாம் சூப்பரா விளாண்டா இன்னைக்கு. இந்த முக்கியமா இந்த சாண்ட்னர் ஓவர்லன்னா ஒரு 3-4 4 வரிசையா அடிச்சுக்கிட்டே இருப்பான். வேற டேவிட் மில்லர் வந்து இன்னைக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தான். ஒரு எண்டிங்ல வந்துட்டு எல்லாருமே நல்லா விளாண்டாங்க. பட் ஹர்திக் பாண்டியா ஒரு பக்கம் நல்லா பவுலிங் போட்டு, நான் சொன்னேன்ல ஹர்திக் பாண்டியா பவுலிங் நல்லா போட்டுட்டு இருக்கான். ஒரு சைடு ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்கான். பட் மற்ற பிளேயர் எல்லாமே கொஞ்சம் லத்தாச்சிக்கலா போடுற மாதிரி இருக்குது. தீபக் சார்லாம் வந்துட்டு நான் நல்ல பவுலர்னு சில சமயம் சொல்லுவேன், சில சமயம் வந்துட்டு ஏதோ ஓவர் ரேட்டர் மாதிரி இருக்கும். பவுலிங் போடலாம் பார்த்துட்டு ஏதோ கடமைக்கு வந்து பவுலிங் போடுற மாதிரி இருக்கும். போட்டு எடுப்போம் இல்லாட்டி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பண்ணும்போது. இதே மாதிரி தான் சிஎஸ்கேல எண்டிங் ஆஃப் த லாஸ்ட் கடைசி சிஎஸ்கே சீசன்ஸ் எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தான். முன்னாடி சிஎஸ்கேல இருக்கும்போது ஒன்னு இன்ஜுரி வந்துடும், இல்ல போட மாட்டான், 2 ஓவர் போட்டு அவன் பாட்டி போய் உட்காந்துக்கிடுவான். இப்படிதான் பண்ணிட்டு இருப்பான் தீபக் சார். பட் இன்னைக்கு எல்லாருமே அடி வாங்கினானுங்க சாண்டர்லாம். அவனுங்க சைடு வேற லெவல்ல போலிங், பெரிய டோட்டல் 200 தாண்டியாச்சு. ஓகே, இது அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ரோஹித் சர்மா கிடையாது. ரோஹித் சர்மா வந்து ஒரு பவர் ஹிட்டர், ஏதாவது ஒரு பெரிய ஷாட்டோ என்னமோ அடிப்பா. ரோஹித் சர்மா கிடையாது. ஜாக்ஸும் ரிங்கிள்டனும் வந்தானுங்க. வில் ஜாக்ஸும் ரிங்கிள்டனும் கிட்டத்தட்ட ஒரே ஷாட்டுக்கு தான் அவுட் ஆனானுங்க. வேற பவுலர்ஸ்க்கு ஷாகுல் தாகூர் அண்ட் ஆகாஷ் தீப்பும் ஷாகுல் தாகூர் தான் இன்னைக்கு வந்தானுங்க புதுசா. 2 பேர் பால்லையும் ஒரே மாதிரி அவுட் ஆறானுங்க. ஒரே ஷாட் ஆடுறானுங்க, ஃபீல்டர் அங்க போறானுங்க, கரெக்டா அதே இடத்துல கேட்ச் விடுது. சூப்பரா போட்டானுங்க. 2 பேரையும் தூக்கிட்டானுங்க. ரிங்கிள்டனு வில் ஜாக்ஸ் 2 பேரும் பவர் ஹிட்டர்ஸ். வில் ஜாக்ஸ் என்ன அடி அடிப்பான்னு தெரியும், ரிங்கிள்டன் என்ன அடி அடிப்பான்னு தெரியும். 2 பேரும் அவுட் ஆயிட்டானுங்க. இப்ப பிரஷர் யாருக்கு? டீம். அதுக்கப்புறம் நமன்தீர் வந்தான்ப்பா, சூப்பரா விளாண்டா. அந்த ஆகாஷ் தீப்போட 2வது ஓவர்ல செம்ம அடி வாங்கினான் ஆகாஷ் தீப். 2 6 2 4 போச்சு. போலன்னு பொழந்துட்டு இருந்தான். அவனும் கொஞ்சம் சூரியகுமாரும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தானுங்க. ஆனா எதுல பிரச்சனை வந்துட்டுனா, அந்த பிரேக் வந்துச்சு, இன்னிங்ஸ் பிரேக் விட்டானுங்க. இந்த 8th ஓவர்ல வந்து டைம் அவுட் விட்டானுங்க. பிரேக் முடிஞ்சு வந்தவன பையன் அவுட் ஆயிட்டான். எவன் பாலுக்குன்னா இந்த டிவிகேஷ் பாலுக்கு அவுட் ஆயிட்டான். இந்த நோட் புக்ல எழுதி சைன் போட்டு இருக்கிறான் டிவிகேஷ். அவன் நல்லா போடுறான். அவன் பேர் எனக்கு வாயில வர மாட்டேங்குது, நான் டிவிகேஷனே வச்சுக்கிறேன். ஏன்னா அவன் உண்மையிலே நல்லா போடுறான். ஏன்னா இந்த டைம்ல நான் வந்துட்டு பேட்டிங் ஆடுறது அவ்வளவு ஈஸி. இந்த பிச்சில் நான் அடி பொழக்கிற மாதிரி தான் எல்லா பிச்சும் இருக்கா. 10 பால்ல 10 6 அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி டைம்ஸ்ல கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாவே வந்துட்டு பவுலர்ஸ் வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறது வந்துட்டு உண்மையிலே வெயிட் தான். இன்னைக்கு அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினான். லாஸ்ட் மேட்ச்ல வந்து எல்லாரும் ட்ரோல் பண்ண, நானே ட்ரோல் பண்ணேன். நீ என்னடா சீனை போட்டுட்டு இருக்க, டெத் நோட் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உட்காந்துட்டு இந்த வில்லியம்ஸ் மாதிரி டெத் நோட் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. பட் இன்னைக்கு அதே தான் பண்ணா, விக்கெட் எடுத்துட்டு டெத் நோட் செலிப்ரேஷன் தான் பண்ணா. பட் 4 ஓவர் போட்டு வெறும் 21 ரன் தான் கொடுத்துருக்கான். மற்ற எல்லா ஓவரும் அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா 40. ஆனா உண்மையிலே எல்லா போர்டும் நல்லா தான் போட்டானுங்க. எல்லா போர்டும் ஒரு இவ்வளவு பெரிய டார்கெட்னா கண்டிப்பா அடிக்கதான் செய்வானுங்க. பிஷ்னாய் கூட நான் ஓவர் ரேட்டர் தான் சொல்லுவேன். பட் அவனுக்கும் எல்லாருமே 40 தான். ஆவேஷ் கான் 40, ஷாகுல் தாகூர் ஒரு 40 சம்திங், ஆகாஷ் தீப் ஒரு 46 சம்திங், பிஷ்னாய் ஒரு 40. இந்த மாதிரி தான் எல்லாருமே போட்டாங்க. இவன் மட்டும் இந்த டிக்கேஷ் பையன் மட்டும் வந்துட்டு ஒரு 21 தான் கொடுத்தான். சூப்பரா போட்டான். மற்றபடி எல்லா போர்டும் செமையா போட்டானுங்க அவனுங்க சைடு. ரிஷப் பண்டோட கேப்டன்சி நல்லா இருந்தது. ரிஷப் பண்டோட கான்பிடன்ஸ் இன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ரிஷப் பந்துக்கு ரொம்ப ப்ரெஷர். ஏன்னா போன மேட்ச் அப்போ எல்எஸ்சி ஓனர் ரொம்ப திட்டான்னு நினைக்கிறேன். அந்த பயத்திலே விளாண்ட மாதிரி இருந்தது. ரிஷப் பண்ட் இன்னைக்கு மைக்ல அந்த டாஸ் அப்பவே வந்துட்டு ஒரு மாதிரி கான்பிடண்டா சொன்னா, என்ன இருந்தாலும் நாங்க வந்துட்டு வின் பண்ணதான் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி. அது திடீர்னு ரிஷப் பண்ட்டுக்கு அப்படி நடக்கும், ஏன்னு தெரியல. ஒரு மேட்ச் ஜெயிச்சுன்னா இன்னொரு மேட்ச் வந்துட்டு ஒரு மாதிரி லத்தாஜிக்கலா எடுத்துக்கிடுவான். ஓகே நம்ம ஈஸியா பாத்துக்கலாம் அப்படின்னு. உடனே அடுத்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெஷர் வந்துடும். பட் திடீர்னு டாஸ் அப்போ ரொம்ப கான்பிடண்டா இருப்பான். அதுதான் ரிஷப் பண்ட். எப்பவுமே ரிஷப் பண்ட் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு இதே மாதிரி தான் நடந்துச்சு. உட்காந்து உருட்டிட்டு இருந்தான். நமன்தீர் போனோன்னு பிரஷர் வந்துட்டு, திலக் வர்மா அடிப்பான் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், அடிக்கவே இல்லை. நான் மேட்ச் ஒரு பக்கம் எப்படி பாத்துட்டு இருக்கேன்னா, உண்மையிலே மும்பை வந்துட்டு ஜெயிக்க பாக்குறானுங்களா இல்ல பர்பஸா தோக்க பாக்குறானுங்களா? சிஎஸ்கேவை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன் வந்துட்டு மேட்சை தோக்கிறதுக்கு எடுத்துட்டு போறீங்க? ஏன் நடுவில் டெஸ்ட் மேட்ச் ஆடுறானுங்க? நான் கிரிக்கெட் தான் பாக்குறானா இல்ல வேற எதுவும் பிசினஸை பார்த்துட்டு இருக்கானா எனக்கு புரியல. உண்மையிலே இது பிக்சிங்கா
என்னடா இது போன அந்த டெல்லி வெர்சஸ் யார் அது லக்னோ மேட்ச்ல தான் சொன்னேன் பழையபடி ஐபிஎல் ஃபன்னா இருக்கு அப்படின்னு. தெரியாம சொல்லிட்டேன்டா, நான் இனிமேல் அதை சொல்லவே மாட்டேன். என்ன இருந்தாலும் பழைய ஐபிஎல் மாதிரி வராதுடா, நான் ஒத்துக்கிறேன்டா. பழைய எஸ் மேக்ஸ் மாதிரிலாம் ஐபிஎல் வராதுடா. நான் இந்த ஐபிஎல் தெரியாம சொல்லிட்டேன். பழைய எஸ் மேக்ஸ் அந்த லோகோ கீழே இருக்கிற அந்த ஸ்கோர் கார்டு, அந்த அவங்க போடுற எஃபர்ட், மியூசிக்கு போடுற எஃபர்ட், அதெல்லாம் இப்ப வரவே வராது. ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்லாம் பார்க்கும்போது. சூரியகுமார் உட்காந்து கஷ்டப்பட்டு உருட்டி உருட்டி, சூரியகுமாரும் வந்துட்டு எப்படி ஆடுறான்னா அவன் மூமெண்ட் அவனை வந்துட்டு எல்லாருமே ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். சூரியகுமார் இந்த ஷாட் தான் ஆட போறாங்க, அதனாலே வந்துட்டு அவன் மற்ற ஷாட்ஸ் எல்லாம் வித்தியாசமா இன்னைக்கு ட்ரை பண்ணி விளையாண்டுட்டு தான். இன்னைக்கு அவன் அவுட் ஆன ஷாட் கூட அது வைடு போற பால், உட்காந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது அடிக்கணும்னு அடிச்சு அவுட் ஆயிட்டு போனான் சூரியகுமார். திலக்கு உட்காந்து டெஸ்ட் மேட்ச், அதுக்கப்புறம் வந்தார் பாண்டியா, கொட்டுறானுங்க உட்காந்து தரையில தட்டு விடுறான். நான் சொடுக்கு போடுறேன் அப்படின்னு உட்காந்து பாண்டியா தட்டுறான். கடைசி ஓவர்ல இருந்து ஒரு 6 அடிச்சான். ஓகே பாண்டியா அடிப்பான்னு பார்த்தா எப்படி அவன் 4 6 அடிச்சுக்கிடுவான் கடைசி ஓவர்ல வந்துட்டு. சரி பால் போகுது, அவனை தூக்கி வெளியே உட்கார வச்சது இது ஒரு கான்ட்ரிவர்சியா தான் இருக்கும் போது. எப்படி திலக் வர்மா போட்டு வெளியே கொண்டு வரலாம்? சரி அவன் மண்ணு மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்கான், அவனை தூக்கி வெளியே போட்டாச்சு. சரி சாண்ட்னரை கூட்டு வந்தேன்னா சாண்ட்னரால பெரிய 6 அடிக்க முடியும் அப்படின்னு தான் நீ கூட்டு வர. அப்ப ரன் ஓடாம நின்னா ஏன் வந்துட்டு இந்த பேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஃபேஷனா வச்சிருக்கானுன்னு தெரியல இந்தியாவில் மட்டும். எப்ப பார்த்தாலும் இந்த ஒரு பேட்டர் நின்னா இன்னொரு பேட்டரை வந்துட்டு விரட்டி விடுறது, இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. நான் ஸ்ட்ரைக்கர்ல வந்துட்டு ஒரு ஒஸ்டான பேட்ஸ்மேன், ஐ மீன் ஒரு பவுலர் இருந்தா மட்டும்தான் நீங்க சொல்லலாம், வேண்டாப்பா நான் பாத்துக்கிறேன் நீ அங்கேயே இரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் இருந்தானா நீங்க தைரியமா சொல்லலாம், இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஒருத்தனுக்கு அடிக்கிற எபிலிட்டி இருக்கும் போது எதுக்கு சொல்லணும்ன்ற? சாண்ட்னருக்கு 6 அடிக்க எபிலிட்டி இருக்குன்னா எதுக்கு சொல்லணும்ன்ற? நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. நான் எல்லா பேட்ஸ்மேனையும் சொல்றேன் பொதுவா. ஏன் சொல்றேன்னா நீங்க தோக்கும் போது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இப்போ ஒருவேளை ஹர்திக் பாண்டியா வந்துட்டு இல்லப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, 3 6 அடிச்சுட்டு மேட்சை முடிச்சிட்டான் அப்படிலாம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே நான் சொல்ல மாட்டேன், வெயிட்டா தான் இருக்கும். ஆனா தோக்கும் போது இந்த மாதிரி டாபிக் வரும். சில சமயம் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா தான் நல்லா பண்ற மாதிரி இருக்கும், சில சமயம் வந்துட்டு இந்த யூனிக்கா பண்றேன் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா வியர்டா ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். போன வருஷம் பண்ணிட்டு இருந்தான் ஐபிஎல்ல 2 விக்கெட் போனானே இந்த இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வர்றது, ஓப்பனிங் வந்து பவுலிங் போடுறது, புதுசா அந்த மாதிரி ட்ரை பண்றேன் அப்பதான் நான் கூலா இருப்பேன் அந்த மாதிரி எல்லாம் காட்டுறது ஹர்திக் பாண்டியா போன வருஷம் பண்ணிட்டு இருந்தான். இந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து அப்பப்போ வருது ஹர்திக் பாண்டியாக்கு அந்த ஆட்டிடியூட், நான் வந்துட்டு வித்தியாசமா இருக்கேன் அப்படின்னு காட்டுறது வருது. இருந்தா அது அவனை விட்டு போவே போகாது, பாண்டியா விட்டு. அது என்ன பண்ணாலும் அந்த ஆட்டிடியூட் அவனை விட்டு போவே போகாது. என்ன ஆனாலும் அந்த ஈகோ மட்டும் அவனை விட்டு போவே போகாது. நான் ஒரு கேப்டன் அப்படின்ற ஒரு ஈகோ மட்டும். இது வந்துட்டு பழைய மும்பையா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் பொலாடு மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பான். பழைய மும்பையா இருந்தனா பொலாடு மேட்சை முடிச்சுட்டு போயிருப்பான். இந்நேரம் வின் பண்ணதான் பார்க்கணும், எப்பவுமே உருட்ட பார்க்க கூடாது. பால் இருக்கா பிரஷரை கம்மி பண்ணதான் பார்க்கணும். நான் இன்னும் கொஞ்ச நேரம் இழுத்து 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 கொண்டு போய் பின்னாடி பார்த்துக்கிடணும்னா எதுக்கு? இப்ப இருக்கிற பால்லே நீ அடிக்கல, பின்னாடி என்ன பண்ண போற? பிரஷர் அதிகம் தான் ஆரம்பிக்கும், அதிகமா தான் ஆகும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். லாஸ்ட் இயர்ல ஒரு மேட்ச் நடந்துச்சு, கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் வந்துட்டு எல்லா மேட்சுமே ஒரு த்ரில்லர் மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு ஹை ஸ்கோர் த்ரில்லர் மாதிரி தான். லாஸ்ட் இயர்ல ஒரு மேட்ச் நடந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸ்ல நடந்துச்சு. ஒரு பெரிய டோட்டல் அடிச்சாங்க. இந்த சைடு விக்கெட் போயிட்டே இருக்கு ராஜஸ்தானுக்கு, பட்லர் மட்டும் நின்றுகிட்டே இருப்பான். இப்ப பட்லர் வந்துட்டு நான் கடைசி வரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா தோத்துருப்பானுங்க. பட்லர் நின்று செஞ்சுரி போடுவான், அவனுக்கு கிடைக்கிற பால் எல்லாம் வேஸ்டே பண்ண மாட்டான், ரன் ஓடணும் 6 அடிக்கணும் 4 அடிக்கணும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பான். அதனாலதான் வெயிட்டா இருந்தான் அந்த மேட்ச் பார்க்கவே. பட்லர் ஹீரோ மாதிரி இருந்தான். ஆனா இப்ப கொடுத்துட்டானுங்க லூசு பயலுங்க, ராஜஸ்தான் ராயல் கொடுத்துட்டு இப்ப முடிச்சுட்டு இருக்கானுங்க என்ன பண்ணன்னு தெரியாம. சோ எப்பவுமே வின் பண்ணதான் பார்க்கணும். நான் சொல்ற லாஜிக் யோசிச்சு பாருங்க. அந்த சைடு ஒருத்தனுக்கு அடிக்கிற சரக்கு இருக்கு அப்படின்னு தான் உன்னோட பேட்ஸ்மேன் திலக் வர்மாவை தூக்கிட்டு நீ ரிட்டையர் ஹர்ட்ல வெளியே போட்டனா, அப்ப அவன்கிட்ட எபிலிட்டி இருக்குன்னு தான் நீ உள்ள கூட்டு வர. அப்ப அவனை அடிக்க விடணும்ல, அடிக்க விடாம இல்ல அங்கேயே நின்றுனா அப்புறம் எதுக்கு அவனை வெளியே போட்டு நீ கொண்டு வந்த? அதுக்கு திலக் வர்மாவே அங்க நின்று இருக்கலாமே. எனக்கு நீ மேட்ச் பார்க்கும்போது செம்ம கடுப்பா இருந்து, என்னதாண்டா நீங்க பண்றீங்க, ஏன்டா உருட்டுறீங்க, ஏன்டா டெஸ்ட் மேட்ச் ஆடுறீங்க, உண்மையிலே நீங்க ஜெயிக்க தான் பாக்குறீங்களா, கிரிக்கெட் தான் விளையாடுறீங்களா, இல்ல எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா, ஃபேன்ஸான எங்களை வந்துட்டு ஃபூல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்க தான் லூஸ் மாதிரி பணம் கட்டி பார்த்துட்டு இருக்கோம் உட்காந்து ஐபிஎல் தோனி ரோஹித் கோலி அப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆகுறானுங்க எல்லாம் உட்காந்து.
கிரிக்கெட்டை பார்க்க வச்சு அந்த ஐபிஎல் வந்தா இது ஒரு தலைவலி ஆயிரும். உண்மையா பொய்யான்னு தெரிய மாட்டேங்க. இவனுங்க போடுற பிரெட் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம உட்காந்து எப்படியோ ஏதோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குதோ ஸ்டேடியம்ல உட்காந்து. ஸோ என்னமோ ஒன்று போய் தொலையட்டும், அவனுக்கு தோத்துட்டானுங்க. பட் எல்எஸ்டி ரிஷப் பண்ணிட்டு தப்பிச்சிட்டான், அவன் நிம்மதியா இருப்பான். கங்க்ராட்ஸ் ஃபார் ஹிம். மும்பை என்ன பண்ண போறானுங்களோ கடைசி வரை ஹர்திக் பாண்டியாக்கு நல்லா போன வருஷம் எவ்வளவு சப்போர்ட் பண்ண தெரியுமா? அந்த வீடியோ எல்லாம் இல்ல, அது வந்து இன்னொரு சேனல்ல இருந்து டெலிட் பண்ணிட்டேன். ஹர்திக் பாண்டியாக்கெல்லாம் போன வருஷம் அவ்வளவு சப்போர்ட் பண்ணேன் நல்லா. ஆனா சில சமயம் அவன் பண்ற ஆக்ஷன்ஸ் வந்துட்டு அதை தாண்டி சொல்ல வேண்டிய நிலைமை வருது. அவ்வளவு வெறுப்பேத்துறான் சில சமயம். ஆட்டிடியூட காமிக்கிறதுக்கு உனக்கு கிரிக்கெட் தான் வந்துச்சா? ஒரு இது நல்லா விளையாடுறேன், இன்னொரு இது ஏதாவது வித்தியாசமா நான் ட்ரை பண்றேன். வித்தியாசமா யூனிக்கா ட்ரை பண்றது வந்துட்டு நல்ல கேப்டன்சி இல்ல மேன். அதுல ஏதாவது பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீ ட்ரை பண்ணலாம், அது ஒர்க் அவுட் ஆகும். பாயிண்டே இல்லாம நான் இன்னைக்கு ஒண்ணு ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு காமிக்கிறது இட்ஸ் a fool thing man. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சு மும்பை தோத்துட்டானுங்க மறுபடியும். மும்பை என்னத்தை பண்ண போறானுங்க தெரியல, இவனுங்க போவானுங்களானே தெரியல. பார்ப்போம் அடுத்த மேட்சாவது ஹர்திக் பாண்டியாக்கு ஏதாவது சென்ஸ் வந்துட்டு உண்மையிலேயே நல்லா விளாடுறானு. அதை விடுங்க, நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இருக்கு, 2 மேட்ச் இருக்கு நாளைக்கு. நல்ல வேலை 2 மேட்ச் வச்சானுங்கப்பா. அப்பா எந்திரிச்சோன மேட்ச் இருக்கும். ஸோ நாளைக்கு மத்தியானம் என்ன நடக்குன்னா சிஎஸ்கே vs டிசி, நைட்டு வந்துட்டு பஞ்சாப் vs ஆர்ஆர். ஆர்ஆருக்கு ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா, போன் அடிச்சு சொன்னேன் சஞ்சு சாம்சன், எப்பா என்ன நீ மேட்சுக்கு வரியான்னு, வர்றேன் அப்படின்ட்டா. கன்ஃபார்மா வருவான் போல. சஞ்சு சாம்சன் வந்துட்டு கான்பிடண்டா சொன்னா, நான் வந்துட்டு பஞ்சாப்க்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், விளையாட தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பரா சஞ்சு சாம்சன் தான் வர்ற மாதிரி சொன்னான். ஸோ எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் வருவான் கேப்டனா அப்படின்னு தோணுது எனக்கு. நாளைக்கு கன்ஃபார்மா சொன்னா என்கிட்ட. பட் நாளைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல, திடீர்னு உட்கார வச்சிட போறானுங்க. டே சும்மாறா, அவனுக்கே கேப்டன், அவனே கேப்டனா போடுங்களா சஞ்சு சாம்சனே. ஸோ சஞ்சு வந்துருவான் நாளைக்கு. அந்த இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பஞ்சாப் வந்துட்டு இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல போய் விளையாட போறாங்க. பயங்கரமா இருக்க போது. இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாம் டீமே வந்துட்டு பயங்கரமா இருக்கு. ஸோ பேக்டா இருக்க போது பஞ்சாப் கிரௌடு. அது மட்டும் இல்ல, நேத்து மீன்ஸ் முந்தா நேத்து வந்துட்டு இந்த கொல்கட்டா மேட்ச் பார்க்கும் போது கிரௌடே இல்லை. கொல்கட்டா அண்ட் சன்ரைஸ் மேட்ச் பார்க்கும்போது ஒரு அவங்க டீம் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லை. பழையபடி அந்த கம்பீர், அந்த ஸ்ரேயஸ் ஐயர், அந்த ஸ்டார்க், அந்த ஒரு ஃபயரே இல்லாம இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு ஃபேன்ஸ் வர மாட்டேங்கிறாங்களா? இல்ல எதுவும் ஃபுட்பால் மேட்ச் இருந்துச்சு என்னன்னு தெரியல. சில பேர் ஃபுட்பால் மேட்ச் இருந்துச்சு அதனாலதான் வரல அப்படின்றாங்க. என்ன ஃபுட்பால் மேட்ச் இருந்தாலும் கிரிக்கெட்டுக்கு வந்துதான் தீர்வானுங்க கிரௌடு. பட் அன்னைக்கு மேட்ச்ல ரொம்ப எம்டியா இருந்துச்சு, அதையும் நான் கவனிச்சேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல கிரிக்கெட்ல. அது மட்டும் இல்ல, சிஎஸ்கே vs டிசி மேட்ச் வந்து நாளைக்கு காலையில் நடக்க போது, மத்தியானம் நடக்க போது. இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது. வெயில்ல ஆட போறானுங்க சிஎஸ்கே. எப்படி மிஸ்டர் டோனி வந்துட்டு ஆட போறாரு தெரியல மத்தியான வெயில்ல. டிசி வந்து அநியாயத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க சொல்ல போனா. குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், ஐயோ 2 பேரும் ஃபயர்லாம் இருக்கானுங்க. எனக்கு சிஎஸ்கே தோக்கணும். நீங்க எவன் வேணாலும் ஜெயிக்கணும், சிஎஸ்கே ஜெயிக்கவே கூடாது. அதனாலதான் புதுசா எனக்கு எதாவது டீம் அடிக்கிறோம். நீங்கெல்லாம் பண்ற இதுக்கு நீங்கெல்லாம் தோக்கணும்டா. ஓப்பனா சொல்றேன், நீங்கெல்லாம் பண்றீங்க தெரியுமா, அந்த இதுக்கெல்லாம் நீங்கெல்லாம் தோக்கணும். டிக்கெட் 20,000 ரூபாய், 20,000 ரூபாய் டிக்கெட்டு. 20,000 ரூபாய். கரடி மாதிரி ஒருத்தன் இருக்கான், வாய் பேசுறான் பைத்தியக்கார மாதிரி. நாங்க கேட்டு இருக்கணும். 2 வாட்டி தோத்தாதாண்டா உங்களுக்கு எல்லாம் புத்தி வருவேன். அடிச்சு வெளியே போகணும்டா நீங்க எல்லாம். சோ நாளைக்கு டிசியோட மேட்ச் ஆடுறானுங்க. எனக்கு தெரிஞ்ச டிசி சாப்பிடணும் சிஎஸ்கேவை. சிஎஸ்கே ஜெயிச்சாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, டிசி எப்படியாவது அவனுங்களை அடிச்சிருங்க, அதுதான் வேணும். இந்த ப்ரிவியூ எல்லாம் கிடையாது இவனுங்களுக்கு பொறுத்தவரை. மரண அடிக்கணும். வர்றியா இவர் ஃபேஸர் மேக இருக்கு. இந்த போன வாட்டி இந்த எஸ்ஆர்எச்சோட பொறுமையாலாண்ட மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சாத்தனும் உள்ள வந்தோம் அட்டி. இந்த 100 அகமதா பால்லாம் கிடைச்சிட்டு வச்சுக்கோயேன், பொழந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஓவர் இந்த கலில போடுவான். ஃபுல்லா ஆஃப்ல வரும். சப்புன்னு ஒரு 6 4 அடிச்சிருவான் ஓவர்ல. இல்ல டூப்ளசி கொடுத்து தலைமை வேலையை பார்த்துக்கிடுவான். புல் ஷாட் ஓர கவர் டிரைவ் என்ன வேணாலும் அடிக்கிட்டு டூப்ளசி விடவே கூடாது. அதுக்கப்புறம் புரல் வருவான், அவன் பார்த்துக்கிடுவான். கேஎல் ராகுல் வருவான், அவன் பார்த்துக்கிடுவான். எல்லாரும் பார்த்துக்கிட்டோம். எல்லாரும் அவங்களை சமைச்சு சாப்பிட்டுட்டோம். சிஎஸ்கே வெளியே வரக்கூடாது, ஓவரா பண்றானுங்க. அதாவது சிஎஸ்கே வெறுக்கிறதே வந்துட்டு அந்த ஃபேன்ஸாலதான். பைத்தியக்கார ஃபேன்ஸ் ஒத்துக்கிட்டே மாட்டானுங்கடா, மென்டல் பயலுக. அதாவது இருக்கிறதுலே மலமட்டி பயலுகன்னா அவங்க ஃபேன்ஸ் தான். 1ஆம் நம்பர் தற்கூரி பயலுகன்னா அவனுங்க மஞ்ச சட்டையில தான் இருப்பானுங்க. கிரிக்கெட்டே பார்க்காதவன்லாம் தோனி பேரை சொல்லி கத்திட்டு இருப்பா. தோனி நான் ரீல்ஸ்ல பார்த்திருக்கேன். நான் தோனியோட ஒரு மேட்ச் பார்த்திருக்கேன். எது 2011 அந்த லாஸ்ட் 6 அடிக்கிறது. தோனியால தானே வேர்ல்ட் கப் அடிச்சாங்க. அம்மாடி பைத்தியக்கார பயலுக. சோ எனக்கு தெரிஞ்சு டிசி வந்து சாப்பிடணும். எனக்கு அதான் வேணும். மிச்சல் ஸ்டார்க் வரணும், போல்ட் எடுக்கணும், எல்லாரையும் சும்மா பொழந்து எடுக்கணும், திணற விட்டணும். மிச்சல் ஸ்டார்க் இங்க பாரு, மிச்சல் ஸ்டார்க்
5 for 5 விக்கெட் ஹால் எடுத்துட்டேன் அப்படின்ற இந்த கூல் எல்லாம் வரக்கூடாது. வந்து இந்த சென்னை மண்ணில விக்கெட் எடுக்கணும். குல்தீப் யாதவ் நல்லா டேர்ன் பண்ணி பால் இங்க விட்டு சுழட்டி எடு, கொட்ட வழியோடி பால் போகணும். நீ போடுற பால் இப்படி காலை வச்சு அந்த பேஸ்கெட் பால்ல பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஆங்கிள் உடைக்கிற மாதிரி இப்படி எல்லாம் பண்ணுவானுங்க, ட்ரிப் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். ஐயோ எங்கடா பால் போகுது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நீ பண்ற, எல்லாத்தையும் பண்ணி தோக்கடிக்க வைக்கணும் அவனுங்களை. அசிங்கப்படணும் அவனுக்கு உள்ள வந்துட்டு, ஐயோ தெரியாம அந்த மேட்சை பே பண்ணி பார்க்க வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும் அவனுங்கண்ணா. நல்லாவே இருக்கக்கூடாது அவனுங்கெல்லாம். ஸோ ஈவினிங் மேட்ச் வந்து பயங்கரமா இருக்கும். நம்ம பையன் சஞ்சு விளையாடுறான், அது இல்லாம நம்ம பையன் ஸ்ரேயஸ் ஐயர் வேற விளையாடுறான். எப்ப ஜெயிக்க போறானே தெரியலையப்பா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ நாளைக்கு மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க பாருங்க, நீங்க யார் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, ஹர்திக் பாண்டியா நீங்க பண்ணதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எதுக்கு திலக் வர்மா வெளியே வச்சுட்டு கொண்டு வந்தா? அது கரெக்டான டிசிஷனா இல்ல இப்படிலாம் பண்ணலாமா? ஈஸியா வந்துட்டு அவன் நல்லா விளையாடல அப்படி தூக்கிட்டு அவனுக்கு பாட்டு வெளியே வச்சுட்டு இல்ல இன்னொரு பிளேயர் கொண்டு வரேன் அப்படின்றானுங்க லாஸ்ட் ஓவர்ல. இது வந்து உண்மையிலே கிரிக்கெட்டுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவன் டிசிஷன் நல்லதா இல்ல உண்மையிலே ஹர்திக் பாண்டியா நல்ல கேப்டனா? உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. ஹர்திக் பாண்டியா பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போடுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And see another video and remember it always be on top. Cheers.